வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாட்ட வேலை பார்க்குற லேடிஸ் சொல்றாங்க, இன்னைக்கு சமைச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்டா போச்சுலக்கா, கொஞ்சம் தான் வித்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாதம்ன்றதுனால நைட்டும் விற்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. சாதம் எதுவும் கெட்டு போலையே, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு பிரிச்சு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எல்லாரும் நைட்டு 7 மணிக்கு வந்துருங்க, நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ரெகுலர் டெலிவரிக்கு எப்போதும் கொடுப்போம்ல, அதுக்கு மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேடிஸ் எல்லாருமே இப்போ சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாக்கியா கணக்கு பார்த்துட்டு இன்னைக்கு நஷ்டம் நமக்கு 2000 ரூபாய் அப்படின்னு சிரிக்கிறாங்க. செல்வி சொல்றாங்க, என்னக்கா நஷ்டம்னு சொல்லிட்டு சிரிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னடி பண்ண சொல்ற அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா, ஆனா நீ கோபப்படக்கூடாதுக்கா அப்படின்னு செல்வி சொல்றாங்க. நீ என்ன கேட்டாலும் என்ன கோபப்படுத்துற மாதிரி தான் கேட்ப, பரவாயில்ல கேளு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனையா, எழில் தம்பி அமிர்தாவை லவ் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அப்ப நான் நினைச்சது சரிதானே அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட மாமியார் இதுக்கெல்லாம் ஒத்துக்காதேக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அந்த பொண்ணு அமிர்தாவுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க செல்வி. நான் என்ன சொல்றது செல்வி, எழில் பிடிச்சிருக்குன்னு சொல்றானே அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா செல்விட்ட கேட்குறாங்க, உன்னோட பையன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா நீ என்ன சொல்வ செல்வி அப்படின்னு கேட்குறாங்க. சம்மதம் தான்க்கா சொல்லணும், இல்லாட்டி ஓடி பையில கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. இருந்தாலும் இதை வச்சு உங்க மாமியார் பெரிய பிரச்சனை பண்ண போது, உங்க வீட்டுல பெரிய கலவரமே நடக்க போகுது அப்படின்னு செல்வி சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, அது நடக்கும்போது பாத்துக்கலாம் செல்வி, இப்பயே சொல்லி என்னை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாக்கியா இனியாவுக்காக ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி உனக்கு நான் லெட்டர் எழுதுற நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இனியா அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா பாக்கியா இப்போ சிக்கன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செல்வி இப்போ அவங்க வராங்க. மாமா வந்திருக்கிறாருல, அவருக்கு கொடுத்து விட போறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா வீட்டு பாத்திரத்துல எடுத்து வைக்கிறாங்க. அப்ப செல்வி சொல்றாங்க, என்னக்கா உன்னோட வீட்டு பாத்திரம் அங்க போய் கொடுத்து விட போற அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு புருஷனை விட நம்ம வீட்டு பாத்திரம் தான்க்கா முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க செல்வி. நம்ம வீட்டுலதான் அவ்வளவு டப்பா இருக்குதே, அதுல போட்டு கொடுக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியாவும் இப்போ அவங்க வீட்டுல இருக்கிற பாக்ஸ்ல எடுத்து அந்த சிக்கனை வச்சு கொடுக்குறாங்க. பாக்கியா மாமனாட்ட கொடுக்குறாங்க. இதை இனியாட்ட கொடுங்க மாமா, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் மாமா, இந்த லெட்டரை இனியாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இனியாட்ட பேசணும்னு தோணுச்சு, ஆனா அது முடியாதுல்ல மாமா, அதனாலதான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா மாமனார் இப்போ பாக்கியா கொடுத்த சிக்கனை எடுத்துட்டு ராதிகா வீட்டுக்கு போறாரு. டைனிங் டேபிள்ல மயு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பிடலாமா, நான் உனக்காக சிக்கன் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மாமனார் உள்ள போறாரு. அந்த டைம்ல கரெக்டா ராதிகா வராங்க. தாத்தா நமக்காக ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாருமா அப்படின்னு மயு சொல்றாங்க. இப்ப எல்லாரையும் சாப்பிட சொன்னாருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியா மாமனார் சாப்பிட்றதுக்கு இப்போ அவங்க வராரு. அதுக்குள்ள கோபி, மயு, இனியா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருக்குமே ராதிகா அந்த சிக்கன் கிரேவியை வச்சிடுறாங்க. கோபி அந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு ராதிகா, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு ரொம்ப பாராட்டுறாரு. கண்டிப்பா இதை நீ தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, இது நான் பண்ணல, உங்க அப்பா தான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்றாங்க. இனியா சாப்பிட்டு பார்த்துட்டு, இது அம்மா செஞ்ச மாதிரி இருக்கே தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. கோபி அப்பா சொல்றாரு, இது உண்மையிலே உங்க அம்மா பண்ணதுதான் இனியா அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, இதை நீ சாப்பிட்டு பாரு ராதிகா, செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகாவே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சப்பாத்தி கூட எனக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறாரு கோபி. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே கோபி அப்பா சொல்றாரு, டேஸ்ட் நல்லா இல்லாமலா போகும், என் மருமக சமைச்சது இல்ல அப்படின்னு சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, யார் சமைச்சதுன்னு ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என் மருமக எனக்கும் இனியாவுக்கும் கொடுத்து அனுப்புனா, நான் கை கால் கழுவிட்டு வர்றதுக்குள்ள எல்லாருக்கும் நீ பரிமாறிட்ட அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் என்ன எல்லாரும் சாப்பிட்ற தட்டை பிடுங்கவா முடியும், ஒரு பெரிய மனுஷன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கோபி அப்பா சொல்றாரு. ராதிகா இப்போ கோவிச்சுட்டு இப்போ ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ராதிகாவை போய் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரூமுக்குள்ள போறாரு. உண்மையிலே அது டேஸ்ட் நல்லாவே இல்லை ராதிகா அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஏதோ வயசானவர் கஷ்டப்பட்டு நமக்காக ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தாருன்னு ரொம்ப பாராட்டி பேசிட்டேன், ஆனா உண்மையிலே டேஸ்ட் ஹாரிபிளா இருந்துச்சு, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.